ஆஹா ஆஹா தமிழ்நாடு இப்படி ஒற்றுமையை பத்தி அந்த வார்த்தையை கூட யாரும் போடலைங்க. அதில் பேசுன்னு யாருமே ஒற்றுமைன்ற வார்த்தைலாம் சொல்லலை. நாங்களாம் மாமா மச்சானா இருக்கிறோம். இவங்களோட இருந்து வாழ்கிறோம், இவங்களோட போராடணும். ஆனால் அந்த நாம் போராட நினைக்கிறவங்க எல்லாருக்குமே ஒரு கையில் ஒரு பலம் கொண்ட ஆயுதத்தை கொடுத்த மாதிரி தான் இந்த திருப்பரங்குன்றம் ஃபைல். எப்படி ஒவ்வொரு காட்சியும் ஒரு ஆவணப்படம் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு முன்னுதாரணமாக திருப்பரங்குன்றம் ஃபைல்ஸ் நண்பர்கள் உருவாக்கி இருக்கின்றார்கள். இதுக்கு பின்னால இருக்கிற உண்மை என்ன, அதை யார் செய்யறாங்க அப்படிங்கிறது, அந்த உள்ளூர் மக்களோட நிலைப்பாடு என்ன, அந்த கோயிலோட நிலைப்பாடு என்ன அப்படிங்கிற ஒரு முழு உண்மையை ரொம்ப அழகா தெளிவா தேவையான நேரத்தை சொல்லியிருக்காங்க. அதுதான் ரொம்ப முக்கியமானது. தமிழ் சமூகத்தின் ஒரு நீண்ட கால மரபை, வள்ளுவர் சொன்னதை, வள்ளலார் சொன்னதை எல்லாத்தையும் தொகுத்து நம் கண்ணு முன்னாடி ஒரு ஆவணப்படமாக, சிறுபான்மையினருக்காக பார்க்க வேண்டிய படம் அப்படி கிடையாது. முஸ்லீம்களை பாதுகாக்க வேண்டிய பார்க்க கிடையாது. தமிழ்நாட்டை பாதுகாக்க பார்க்க வேண்டிய படம் இது. அரசியல் சட்ட கடமை என்ற அடிப்படையில் இந்த படத்தை அனைத்து கல்லூரிகள், அனைத்து பள்ளிகள், அனைத்து மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டும். எல்லா தமிழ் மக்களும் இதை பார்க்க வேண்டும்.